ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னியோட வீடியோவில் நான் வந்து பிகே மூவியை பற்றி பேச போகிறேன். பிகே வந்து ஒரு ஹிந்தி மூவி. கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஹிந்தி மூவி பார்க்குற பழக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிகே மூவி பார்த்துருப்பீங்க. திஸ் மூவி இஸ் அபவுட் அ பர்சன். அவர் வந்து வேறு ஒரு பிளானட்லேருந்து தெரியாமல் இங்கே ஏர்த்துக்கு வந்து லேண்ட் ஆயிடுவார். அங்கே வந்து பார்த்தா அவர் கழுத்தில் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும். அந்த ரிமோட் கண்ட்ரோல் தான் அவரை வந்து அவரோட பிளானட்டுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ரிமோட் கண்ட்ரோல். ஸோ அந்த ரிமோட் கண்ட்ரோலை யாரோ சுட்டுட்டு போயிடுவாங்க இங்கே பிளானட்டுக்கு வந்த உடனே. ஸோ அந்த ரிமோட் கண்ட்ரோல் இல்லாமல் அவரால் பிளானட்டுக்கு போக முடியாது. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அதை தேட போகும்போது தான் அவர் இங்கே உள்ள ரூல்ஸ் எல்லாம் பார்ப்பார். என்னடா வித்தியாசமாக இருக்குது உங்கள் ரூல்ஸ்லாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவர் வந்து அதை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிப்பார். அவர் கேள்வி கேட்க மாட்டார், அவருக்கு அதுக்கு புரியாமல் எக்ஸ்பிளனேஷன் கேட்பார். அது தோண்ட தோண்ட நமக்கே தோணும், ஆமாம் நம்ம எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபைனலி லேண்ட்ஸ் அப் ஒருத்தர்கிட்ட என் ரிமோட் கண்ட்ரோலை யாரை தேடி தருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட. ஸோ அதுக்கு வந்து அந்த பர்சன் சொல்வார், கடவுளால் மட்டும்தான் உன் ரிமோட் கண்ட்ரோலை தேடி தர முடியும் அப்படின்ட்டு. ஸோ கடவுள்னா யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா, அந்த கடவுள் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, என்னடா இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுள் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த மூவியில். ஒவ்வொரு ரிலீஜனும் ஒவ்வொரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணுது. ஒவ்வொரு ரிலீஜனும் ஒரு விஷயத்த சரின்னு சொல்லுச்சுன்னா, இன்னொரு ரிலீஜன் வந்து எங்கள் ரிலீஜனில் அது நாட் அக்செப்டபிள்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரிலீஜனும் ஒரு ப்ராக்டிஸ் வச்சுருக்கு. ஒரு இடத்துல விடோஸ் ஒயிட் ட்ரெஸ் போட்டாங்கன்னா, இன்னொரு இடத்துல விடோஸ் வந்து பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத வந்து அவர் புரியறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் போது நம்மளே வந்து நல்லா மனசு விட்டு சிரிப்போங்க. இந்த மூவி வந்து ஒரு ஃபன்னி மூவி மட்டும் கிடையாமல் ஒரு தாட் ப்ரோவோக்கிங் மூவி. நம்மளோட பிஹேவியரை நம்மளே கொஷின் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி அ மஸ்ட் வாட்ச் மூவி ஃபார் எவ்ரிபடி. இந்த மூவியில் அமீர் கான் மட்டும் கிடையாது. அமீர் கான், அனுஷ்கா சர்மா, சுஷாந்த் சிங் ராஜ்புத் அண்ட் சஞ்சய் தத் இவங்கெல்லாம் மேஜர் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான மூவி. ரொம்ப வந்து எல்லாருமே 100% பர்ஃபெக்டாக அவங்கவுங்க ரோல்ஸை பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மூவியில் உள்ள வில்லன் இஸ் அகெயின் வெரி பியூட்டிஃபுல். அந்த ரிமோட் கண்ட்ரோலை வச்சு அவர் உலகத்துக்கு என்ன சொல்லுவார்னா, பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக வந்து ஒரு லாக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு அவர் என்ன உலகத்துக்கு போர்ட்ரே பண்ணுவார்னா, இது வந்து சிவனோட கொலுசு. அவர் வந்து தாண்டவ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அது வந்து கீழே விழுந்துருச்சுது. அதனால அதில் உள்ள ஒரே ஒரு சின்ன பீஸ் வந்து கீழே விழுந்துருச்சுது. அதை நான் பூமிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹி வாண்ட்ஸ் ஹிஸ் பீப்புள் டு see அப்படின்னு சொல்லி அதை வச்சு எப்படி காசு பிடுங்குவார் அப்படிங்கும்போது, ஐயையோ இந்த பைத்தியக்காரத்தனத்தை நம்மளும் லைஃப்பில் எப்பவும் ஒரு சுச்சுவேஷனில் நம்பியிருக்கோமே அப்படிங்கிறது நமக்கு தோணும். கொஞ்சம் இமோஷ்னல் கான்டென்ட் ஆட் பண்ணுறதுக்காக இதில் வந்து அனுஷ்கா சர்மா அண்ட் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த லவ் ஸ்டோரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சிருவாங்க. பட் வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி எண்டில் தெரிய வரும். அனுஷ்கா சர்மா வந்து ரொம்ப ஒரு போல்டான கேரக்டராக ப்ளே பண்ணியிருக்காங்க. wherein she herself is not ready to believe the norms which has been set by the society. So அந்த டைமில் she falls in love, not the romantic love, with Amir Khan, who questions all these things. நீ கரெக்டாக பேசுகிறப்பா அப்படிங்கிற மாதிரி. And the way he looks at things is appreciated by her. ரொம்ப ஒரு நல்ல மூவி. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நான் எத்தனை தடவை சொன்னாலுமே வந்து அது கம்மி தான். இதில் வந்து ஒரு என்னோட ஃபேவரட் சாங் என்னென்னா, காடை பற்றி பேசுவார். ஹே காட் வேர் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி அதோட லிரிக்ஸ் வரும். அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களை இமோஷ்னலாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இந்த மூவியை கண்டிப்பாக பாருங்கள். இமோஷ்னலாக, ஹாப்பியாக, தாட் ப்ரோவோக்கிங்கான ஒரு மூவி. Definitely a much watch. A 10 on 10, I would say. Very soon we'll meet you up with a new video. Until then, tata, bye bye.